அனைவருக்கும் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுவதால் உலகம் என்று சொல்லாமல் சர்வதேச என்று குறிப்பிடுகிறேன். மகளிர் நாள் என்றால் மக்கள் நாள். இந்த நாட்டையே வழிநடத்துபவர்கள் மகளிர் தான். உங்களை வைத்து நான் சொல்லவில்லை, இதுதான் உண்மை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் நீதியியல் கோட்பாடுகள். கோட்பாடு என்று போட்டிருக்கிறார்கள், கோட்பாடுகள் என்று இருந்தால் சரியாக இருக்கும். உலகக்கே மூத்த மொழி தமிழ் மொழி என்பது இன்றைக்கு பல மொழியியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அது மட்டுமல்ல, இலக்கணம் இலக்கியம் இரண்டிலுமே சிறந்து விளங்குகின்ற ஒரு மொழி தமிழ் மொழிதான். நான் குறைத்து சொல்லவில்லை, உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஹிந்திக்கு ஆரம்பத்தில் எழுத்து கிடையாது, எழுத்தில்லா மொழி. மொழி என்று சொன்னால் அதற்கு இரண்டு வடிவங்கள் உண்டு. ஒன்று ஒலி வடிவம், பேச்சு. மற்றொன்று வரி வடிவம். வரி என்றால் ஸ்கிரிப்ட். சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. மலையாளம் தமிழிலிருந்து வந்ததுதான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் எல்லாம். அதிலே ஆரம்ப நிலையிலே மலையாளத்துக்கு கூட எழுத்து கிடையாது, தமிழ் எழுத்துக்களை தான் பயன்படுத்தினார்கள் என்பது சரித்திரம் கூறுகின்ற உண்மை. ஹிந்திக்கு தேவநாகரி ஸ்கிரிப்டை தான் பயன்படுத்துகிறாங்க. தேவநாகரினா உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். ஆக எழுத்தில்லாத ஒரு மொழி. தமிழ் அப்படி அல்ல. ஆதி காலம் தொட்டு எழுத்து உள்ளது. இலக்கணம் மிக சிறப்பானது. உங்களுக்கெல்லாம் மாத்திரை அளவுகள் தெரியும் நினைக்கிறேன். குறில், நெடில். குறில் என்று சொன்னால் ஒரு நொடி, இயல்பாக கண்ணிமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம். ஆக ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு கூட எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தமிழ் மொழி மட்டும்தான் சொல்லுகிறது. உலகில் வேறு எந்த மொழியும் சொல்லுவதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு சீரிய மொழியிலே இலக்கணம் இலக்கியம். அப்படி தமிழ் இலக்கியங்கள் ஆதி காலம் தொட்டே. அந்த இலக்கியங்களிலே நீதியியல் கோட்பாடு மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சட்டம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன? பெரும்பகுதி இங்கு மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், சட்டம் என்பது வேறு, நீதி என்பது வேறு. இரண்டுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. சட்டம் என்பது ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? நீதியை நிலைநாட்டுவதற்கான ஆயுதம். ஆக சட்டப்படியான நீதி தான் இப்போது வழங்கப்படுகிறது. சரி, உலகிற்கே நான் ஒரு உண்மையை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீதியின் சின்னமாக விளங்குவது தராசு தான். அந்த தராசு நீதியின் சின்னம் என்று முதலிலே உலகுக்கு எடுத்து கூறியவன் ஐயன் திருவள்ளுவன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. என்ன சொல்லுகிறார்? எப்படி தராசு ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையோடு இருந்து எடையை கூறுகின்றதோ, அதுபோலவே நீதியும் ஒரு நிலை சாயாமல் இருக்க வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்ப தராசை போல நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நீதிக்கு அடையாளமாக தராசை குறிப்பிட்டவர் ஐயன் திருவள்ளுவர். இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த தராசு தான் நீதியின் சின்னமாக விளங்குகிறது. அந்த சின்னத்தை கண்டுபிடித்தவர், எடுத்து கூறியவர் ஐயன் திருவள்ளுவர். ஐயன் என்று சொல்லுகின்ற போது நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். ஐயன் என்றால் யார்? தேசபிதாவை சொல்லுகின்ற போது மகாத்மா காந்தியடிகளை தேசபிதா என்று சொல்கிறோம். பீஷ்மர் கூட பிதாமகர் என்று மகாபாரதத்தில் வருகிறது. பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு சிங்கம் பெரியாரை தந்தை பெரியார் என்கிறோம். இவர் ஐயன் திருவள்ளுவர். அப்ப பிதா, தந்தை, ஐயன் மூன்று தான். இப்படி ஐயன் என்று பெயர் கொடுத்தவர் யார்? ஐயர் என்று சொன்னால் அது ஒரு ஜாதி, அதற்கு நாம் போகவில்லை. ஐயன் என்று சொன்னால் சாமானிய மக்கள் தந்தையை அழைக்கின்ற பெயர். இன்றைக்கு கூட எங்கள் தஞ்சை மாவட்டத்திலே மாமன், மைத்துனன் என்று சொல்லுகிறது போல அண்ணன், இன், ஐயன் என்று சொல்வார்கள். உங்க ஐயன் எங்க? சாமானிய மக்கள் தந்தையை அழைக்கின்ற பெயர் ஐயன். அந்த பெயரை குறிப்பிட்டு ஐயன் திருவள்ளுவர் என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான். கைதட்டாம இருக்கீங்க? இல்ல, கைதட்டல் கூட கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதிலே பொது பொருள் பொதிந்து உள்ளது. அதாவது மகாத்மாவை பிதா என்று சொல்கிறோம், தேச பிதா. தந்தை பெரியாரை தந்தை என்று சொல்லுகிறோம். அதே பொருள் தான் ஐயனும்.
சாமானிய மக்களுக்காக, உலகிற்காக, பெண்களுக்காக, சமத்துவத்துக்காக அன்றைய தினமே குரல் கொடுத்தவன் தான் வள்ளுவன். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை சாமானிய மக்களின் தந்தை என்று சொல்லுகின்ற வகையிலே ஐயன் திருவள்ளுவர் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறினார்கள். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே. காய்வதன்கண் உற்ற குணம் தோன்றாதாகும், ஓப்பதன்கண் குற்றமும் தோன்றாக்கிடும். அறநெறிச்சாரம் என்று ஒரு பாடல். இது அறநெறிச்சாரம் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த அறநெறிச்சாரத்தில் இந்த திருக்குறளுடைய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதனால் தான் அதை சொல்லுகிறேன். நீதி எப்படி வழங்கப்பட வேண்டும் என்றால், காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே. ஏன்னா காய்வதன்கண் உற்ற குணம் தோன்றாதாகும், ஓப்பதன்கண் குற்றமும் தோன்றாக்கிடும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் ஆராய வேண்டும். அப்போதுதான் அதனுடைய உண்மை நிலை தெரியும். வெறுப்போடு பார்த்தால் அதில் உள்ள நன்மைகள் தெரியாது, விருப்போடு பார்த்தால் அதில் உள்ள குறைகள் தெரியாது. ஆனால் நீதி வழங்குகின்ற அறிஞர்கள் விருப்பு வெறுப்பில்லாமல் எதையும் அலசி பார்ப்பார்கள், ஆராய்வார்கள் என்று அந்த அறநெறிச்சாரம் கூறுகிறது. காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே. காய்வதன்கண் உற்ற குணம் தோன்றாதாகும், ஒப்பதன்கண் குற்றமும் தோன்றாக்கிடும். இப்படி அந்த பாடல் செல்கிறது. இங்கே நான் சொன்ன நீதியியல் கோட்பாடு, நீதியும் சட்டமும் வெவ்வேறு, ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீதி என்பது உலகளாவியது, உலகம் முழுவதும் அதுதான் நீதி. சட்டம் என்பது அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பகுதிக்கு தக்கவாறு இருக்கும். சட்டம் என்பது அங்கே உள்ள மக்களுக்கு தக்கவாறு, அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு. இப்போ உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தன் கடன் வாங்கினான். சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினான், ப்ரோனோட் எழுதி கொடுத்தான். ஒரு 3 ஆண்டு ஆகி போச்சு. இவன் கேட்குறான், கடன் கொடுத்தவன் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கினே அந்த பணத்தை கொடுன்னு. இவன் சொல்கிறான், நான் கொடுக்க முடியாது, அது 3 காலாவதி ஆகி போச்சு அந்த ப்ரோனோட்டுங்கிறான். காலாவதினா என்ன? ஒரு ப்ரோனோட்டுக்கு கால அவகாசம் உண்டு. அதாவது 3 வருஷத்துக்குள்ளே அந்த வழக்கை போடணும். இல்லைன்னா அது புதுப்பிச்சிருந்தா அதுலேருந்து 3 வருஷம் ஒரு வரவு வச்சிருந்தா. ஒரு அதே மாதிரி செக் இருக்குது, ஒரு டிடி இருக்குது. ஒரு 6 மாதம் கழிச்சு கொண்டு பேங்க்கில் கொடுத்தா இதை எடுத்துக்க மாட்டாங்க, குப்பையில் போடுங்கன்றுவாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? எங்க கடன் வாங்கினது உண்மை, திருப்பி கொடுக்கலன்னு சொல்கிறான், இது காலாவதி ஆகிட்டுங்கிறீங்களே, இது நியாயமா? வாங்கினவன் திருப்பி கொடுக்க வேணாமா? இதுதான் ஒரு இயற்கை நீதி. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? புரோனோட்டுக்கு ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் தான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அது செல்லாது. அப்போ ஏன் இந்த மாதிரி அளவுகள் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி வேணும், ஒரு நிலைத்த தன்மை வேணும். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம்னா அது ஒரு எண்டெல்லாம் போயிடுமே, ஒரு முடிவே இருக்காதே. அதனால உங்கள் சட்டம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி இந்த புரோனோட்டுங்கிறது ப்ராமிசரி நோட், அதுக்கு காலக்கெடு 3 ஆண்டுகள் தான். 3 ஆண்டுகளுக்கு பின்னாலே அது சாதாரண காகிதமாக்கிவிடும். உங்கள் டிடி இருக்குது, அது எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் இருக்கட்டும், ஒரு 6 மாதம் கழிச்சு பேங்க்கில் கொண்டு போனால் இது செல்லாதுங்கன்றான். அப்போ உங்கள் சட்டம் சொல்லுகிறது இது செல்லாது, இது செல்லும் என்று. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, எங்க இது எப்படிங்க, இது ஏன் இப்படி சட்டம் வச்சுருக்காங்கன்னா, அப்போ சமுதாயத்தை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும், சரிப்படுத்த முடியும்? அப்போ கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. சரி, ஒரு குற்றத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருத்தரை கொண்டுட்டான், அது குற்றமா இல்லையா? குற்றம்தான், உலகம் பூரா அந்த குற்றம்தான். அது நீதியியல் கோட்பாடு. அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை சட்டம் சொல்லுகிறது. அப்போ திட்டமிட்டே கொலை செய்திருந்தால் தூக்கு தண்டனை வரலையும் கொடுக்கலாம். ஒரு சடன் ஃபைட்டில் கொண்டுட்டான்னா அதுக்கு தூக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது, ஆயுள் தண்டனை தான் கொடுக்க முடியும். சரி, அதுவே தற்காப்புக்காக அடிக்கிறான். இவன் வீட்டில் 12 மணிக்கு வந்து திருடன் ஒருத்தங்களை கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துறான், இவன் ஒரு கட்டையால் அடிக்கிறான், அவன் செத்து போயிட்டான். அது குற்றமானா இல்லை. என்ன பிரைவேட் டிஃபென்ஸ்னு பேர், தற்காப்பு, மற்றவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு. இவனே அட்டாக் பண்ண வரான், அடிக்கிறான், செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற முறையிலே தற்காப்புக்காக அவன் தன்னுடைய பலத்தை பயன்படுத்துகின்ற போது ஒருத்தனுக்கு பாதிப்பு வந்தால் அது குற்றம் இல்லை என்று உங்கள் சட்டம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ சட்டம் நீதியை வரையறுக்கிறது, வரைவு செய்கிறது. சட்டமும் நீதியும் நீதியை நிலைநாட்டுவதற்கு அதை சொல்லுவாங்க, law is a weapon, law is the means, justice is the end, law is the servant, justice is the master என்பாங்க. அதுக்கு என்ன? நீதி என்பதுதான் எஜமான, அதுக்கு வேலைக்காரன் தான் சட்டம். சட்டம் என்பது ஆரம்பம், இறுதியானது நீதி தான். அப்போ நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் சட்டம் வச்சிருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான நீதியியல் கோட்பாட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் சிலப்பதிகாரத்தில் பல நீதியியல் கோட்பாடுகள் வரும், கம்பராமாயணத்தில் பல நீதியியல் கோட்பாடு வரும். கம்பராமாயணம் என்றால் இந்த புராணத்துக்கு நம்ம போக வேண்டாம். வால்மீகி ராமாயணம் என்பது வடமொழியில் எழுதப்பட்டது,
சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. ஆனால் கம்பராமாயணம் நமது பண்பு கேட்ப எழுதப்பட்ட ஒரு சிறந்த காவியம். ஆக இலக்கிய ரீதியாக நாம் பார்க்கின்ற போது அதை நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இலக்கிய ரீதி என்று சொன்னால் அதுல இங்க வந்திருக்கிற வழக்கறிஞர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கும் பல வழக்கறிஞர்கள் வந்தார்கள். இங்க சட்டம் பயிலும் மாணவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் இளம் மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது லாட்டின் மேக்சிம் என்று சொல்லுவார்கள். லத்தீன் நீதியியல் கோட்பாடு. நீதியியல் கோட்பாடு என்று சொன்னாலே உலகம் பூராவும் லத்தீன் மொழியிலே உள்ள நீதியியல் கோட்பாட்டை தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் என்ன சொல்றாங்க? ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசி மென்சிட்ரியான்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, குற்ற மனப்பான்மை இல்லாமல் குற்றம் வராது. அப்படியே அந்த அந்த சட்டவியல் கோட்பாடு சொல்லுகிறது. குற்ற மனப்பான்மை இல்லாமல் குற்றம் வராது. ஒரு 10 மாடி கட்டிடம், அங்க ஒரு 5 குழந்தை இருக்கு. அது முதல் நாள் ஒரு பந்தை தள்ளி விட்டது, ஒருத்தன் மேலே விழுந்து அவன் செத்து போயிட்டான். மறுநாள் ஒரு கல்லை தள்ளி விட்டது, ஒருத்தன் மேலே விழுந்து செத்து போயிட்டான். இந்த குழந்தை குற்றம் செய்ததா? இந்த குழந்தை ஒருவனை கொன்றது உண்மை. குழந்தை 10வது மாடியிலிருந்து கல்லை தள்ளி விட்டது 5 வயது குழந்தை. ஒருத்தன் மேலே பட்டு செத்து போயிட்டான் இல்லையா? இப்போ கொன்றது உண்மை, ஆனால் குற்ற மனப்பான்மை இல்லை. குற்ற மனப்பான்மையும் குற்றத்துக்கான செயலும் இணைந்தால்தான் குற்றம் என்று அந்த மேக்சிம் சொன்னனே நீதியியல் கோட்பாடு கூறுகிறது. இப்ப கம்பராமாயணத்துக்கு வருவோம். வாலியின் வதைப்படலம். உங்களுக்கு கம்பராமாயணம் தெரியும். வாலியை மறைந்திருந்து ராமன் தாக்குகிறான். அந்த புராண கதைப்படி என்னவென்று சொன்னால், வாலியை நேரடியாக தாக்கினால் தாக்கியவனுடைய பலத்திலே பாதி வாலிக்கு போய்விடும். வாலி முன்னரே ஈஸ்வரனிடம் வரம் பெற்றிருப்பதாக அந்த கதை சொல்லுகிறது. அப்ப அவனை யாரும் வெல்ல முடியாது, வாலியை யாரும் வெல்ல முடியாது. ஏன்னா தாக்குபவனுடைய பலத்திலே பாதி வாலிக்கு போய்விடுகிறது. வாலி முன்னரே பலைசாலி, எப்படி தாக்க முடியும்? ஆனால் ராமன் மறைந்திருந்து தாக்குகிறான். அவன் இறக்கும் தருவாயிலே கீழே விழுந்து விடுகிறான் வாலி. அப்ப சொல்றான் ராமனை பார்த்து, அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேன், அதற்கு ஒரு குரங்கினத்து அரசை கொல்ல மனு நீதி கூறிட்டுண்டோ, இரக்கம் எங்கு ஊத்தா என்பால் எப்பிழை கண்டாயப்பா, பரகழி இதனை பூண்டால் புகழையார் பரிக்கற்பாளர் என்று சொல்கிறான். இது கம்பராமாயண பாடல். மிக அற்புதமான நீதியியல் கோட்பாடு. என்னவென்று சொன்னால், ராமா, அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேன், அரக்கனான் ராவணன் உனது மனைவியை கொண்டு போயிட்டான். அதுக்காக ஒரு விலங்கினம் ஒரு குரங்கை கொல் என்று நீ படித்த மனு நீதி சாஸ்திரம் கூறுகிறதா? நீ இரக்கம் உள்ளவனாயிற்றே, என்னை ஏன் தாக்கினாய்? நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? என்னை நீ தாக்கலாமா? நீ இரக்கம் உள்ளவன், உன் இரக்கத்தை எங்கே சிந்தினாய் என்று கேட்கிறான். அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல், அதற்கு ஒரு குரங்கினத்து அரசை கொல்ல மனு நீதி குறிட்டுண்டோ? நீ படித்த மனு நீதி சாஸ்திரம் சொல்லுதா? உனக்கு இரக்கம் உண்டாயிற்று, அதை எங்கே சிந்தினாய்? என்னை என்பால் எப்படி கண்டாயப்பா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன், ஏன் என்னை தாக்கினேன் என்று சொல்லுகிறான், தாக்கினான் என்று சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, நூல் இயற்கையும் நுண்குலத்து உந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை, வாலியை படுத்தாய் அல்லை மன்னரை வேலியை படுத்தாய்ங்கிறான். வாலி என்ன சொல்றான்? 3 வகையிலே தான் உலகத்தில் இன்றைக்கு வரை தீர்ப்பு சொல்ல முடியும். 3 வகையில அதை சொல்றான் வாலி. வாலினா வாலி சொல்ல, வாலியின் வாயிலாக கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறான். அந்த வால்மீகி ராமாயணத்தில் அது இல்லை. என்ன சொல்றன்னா, சட்டப்படி தீர்ப்பு வழங்கலாம், நூல்படி. நுண்குலத்து உந்தையர் பிரசிடென்ட் சொல்லுவார்கள், லா ஆஃப் பிரசிடென்ட், வழி வழியாக முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் முன்ன இந்த குற்றம் செஞ்ச அதே இவனுக்கு இவனும் அதே குற்றம் தான் பண்ணியிருக்கான் அப்படி. ஆக சட்டப்படியான தண்டனை எனக்கு நீ வழங்கவில்லை, வழி வழியாக மரபுகளை பின்பற்றவில்லை. இது ரெண்டும் இல்லாத போது ஈக்விட்டி, ஜஸ்டிஸ், குட் கான்ஷியஸ் சொல்லுவார்கள், நீதி நியாய மனசாட்சின்னு. அதுபடி நீ வழங்கல. வாலியை படுத்தாய் அல்லை மன்னரை வேலியை படுத்தாய்கிறான். அதாவது நீ வாலியை கொல்லல, மன்னர்களுக்கான அறவேலியை ராமா நீ கொன்று விட்டாய்கிறான். எப்படி அடிக்கிறான் பாருங்க. அதுக்கு அவன் பதில் என்ன சொன்னான் தெரியுமா? ராமன் சொல்றான், நான் ஒரு மன்னன், நான் எனக்கு நீ தீமை செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ யாருக்கு தீமை செய்தாலும் நான் அதை தடுப்பேன். அப்படித்தான் உனக்காகவே வாழ்ந்தான் உன் தம்பி சுக்ரீவன். நீ உன்னை மாயாவி என்று ஒருவனை தேடி சொல்கிறான், ஒரு குகைக்குள்ள போனா பல ஆண்டுகள் ஆச்சு வரல. ஆக நீ இறந்து விட்டதாக நம் கூட்டம் நினைக்கிறது, வானர கூட்டம். அங்க உள்ள அமைச்சர் பெருமக்கள், நீ அமைச்சராக நீ தலைமை ஏற்க வேண்டும், நீ மன்னராக வேண்டும் என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் முடியாது என்று சொன்னேன். இருந்தாலும் இந்த மக்களை காப்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்றான். கேட்கல அவனை அட்டாக் பண்றான் வாலி. யார? சுக்ரீவன் தம்பியை. சுக்ரீவன் மனைவியையும் கவர்கிறான். ஆக ஒன்று மரியாத அப்பாவி, உனக்காக வாழ்ந்த உன் தம்பி சுக்ரீவன், அவனை கொல்ல நீ முயற்கிறாய், அவன் மனைவியை கவர்கிறாய். இதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம். எனக்கு நீ தீங்கு இழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மன்னன், அதனால் நான் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், உன்னை தாக்கினேன் என்று சொல்கிறான் ராமன்.
அதற்கு அவன் சொல்கிறான், வாலி இங்கே தான் முக்கியமான இடம் கவனிக்கணும். என்ன சொல்கிறான், இந்த மனித நீதியெல்லாம் எனக்கிட்ட கொண்டாடாதீங்க, மனித சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாது. நான் குரங்கு, ஒரு விலங்கு. விலங்குக்கு எப்படி சிறை தண்டனை? வண்டலூர் ஜூருக்கு அங்கே ஒரு மாடு ஒருத்தனை முட்டி கொண்டுட்டுன்னு வச்சுங்க, ஒரு சிங்கம் ஒருத்தனை கடிச்சு அதுக்கு ஜெயில் தண்டனை கொடுப்பீங்களா? அது தூக்கில் போட்டுவீங்களா? இல்லை, அதுக்கு மென்சரியா என்ற அந்த கல்பபிலிட்டி ஆஃப் மைண்ட், குற்ற மனப்பான்மை இல்லை. எப்படி இந்த குழந்தைக்கு இல்லையோ, கல்லை தள்ளி விட்ட குழந்தைக்கு, அது மாதிரி இந்த குரங்குக்கு, மாட்டுக்கு, புலிக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தனை கடிச்சு கொண்டுட்டுதுன்னா உடனே அதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் குரங்கு, எனக்கு எப்படி உங்க மனித சட்டங்களை பொருத்துவாய் என்று கேட்கிறான் வாலி. சொன்ன உடனே ராமன் சொல்றான், தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உண்ணலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே, மனுவின் நெறி புக்கவேள் அவ்விலங்கும் பூத்தியல் இறைங்கிறான். என்ன சொல்றான் வாலி, நீ சொல்ற நான் குரங்கு, மனித சட்டங்கள் எனக்கு பொருந்தாது, என்னை நீ இது மாதிரி தண்டிக்க முடியாது என்று சொல்லுகிறாய். ஆனால் ராமன் சொல்றான், தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உண்ணலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கு. என்ன சொல்றான், நீ விலங்குக்கு மட்டும் பொருந்தாதுங்கிற, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப வயது வந்தவங்க, அவங்களுக்கு கூட இது நல்லது இது கெட்டது என்று அறிய முடியாத சித்த சுவாதீனம் இல்லாத நிலையில் இருப்பார்களே. ஆனால் அந்த சூழ்நிலையை ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குற்ற மனப்பான்மை இல்லை. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரே கொடுத்துங்க, ரொம்ப படித்தவர், அவருக்கு சித்த சுவாதீனம் இல்லை, உங்களுக்கு தெரியும், இன்சேன் பர்சன். அவர் இன்சேனாக இருக்கும்போது யாரும் அடிக்கிறாரு, செத்து போயிட்டான், இப்போ அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? கொன்னது உண்மை, அடித்தது தாக்கியது உண்மை, ஏன்னால் அவருக்கு குற்ற மனப்பான்மை இல்லை, அது மெய்ப்பிக்கப்படுகிறது. சுத்த சுவாதீனம் இல்லாத போது எவ்வளோ பண்ணிட்டாரு. அதைத்தான் சொல்றான் ராமன். உயர்ந்துள்ள மக்கள் கூட சித்த சுவாதீனம், நல்லது இது கெட்டது என்று அறிய முடியாத நிலையில் இருப்பார்களே, ஆனால் சித்த சுவாதீனம் இல்லாத நிலையில் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் நீ குரங்கில் தோட்டத்திலே இருந்தாலும் உனக்கு நல்லது எது கெட்டது என்று தெரியும். நீயும் பல சாஸ்திரங்களை படித்தவன், குறிப்பாக மனுநீதி சாஸ்திரத்தை கூட படித்தவன். உனக்கு மனிதர்களுக்கான சட்டம் பொருந்தும். ஏனென்றால் உனக்கு குற்ற மனப்பான்மை உண்டு, இந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ் உண்டு, குற்ற மனப்பான்மை உண்டு. எனவே நீ தண்டனைக்குரியவன் என்று சொல்லுகிறான் ராமன். தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உண்ணலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே, மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் பூத்தேல் இறைங்கிறான். அதான் சொல்றான் ராமன், நீ விலங்கெல்லாம் சொல்லாத, உனக்கு நல்லது எது கெட்டது என்று தெரியும். மனிதர்கள் கூட நல்லது எது கெட்டது என்று தெரியாத சித்த சுவாதீனம் இல்லாத நிலையில் இருந்தால் அவர்களை தண்டிக்க முடியாது. ஆனால் உன்னை தண்டிக்க முடியும். ஏனென்றால் பல சாஸ்திரங்களை கேட்டவன், உன் தோற்றம்தான் குரங்கு, எனவே மனிதர்களுக்கான சட்டம் உனக்கு பொருந்தும், எனவே தான் உன்னை தாக்கினேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் என்ன பண்ணா, இந்த ஆக்டர்ஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசிம் என்சிட்ரியான்னு சொன்னனே, அதுக்கு என்னன்னா, ஒரு குற்றத்துக்கு ரெண்டு கூறுபாடுகள் வேணும். ஒரு குற்றம்னு ஒன்று சொல்லணும்னா அது குற்றத்துக்கான செயல், குற்ற மனப்பான்மை இல்லையா? ஒரு திருடுறான், அவன் எங்கே ஒன்று கணக்கு எடுத்துகிட்டு போனால் அது குற்ற மனப்பான்மை அல்ல. ஆனால் வேற ஒருன்னு தெரியும், இவன் போகிறான், சுத்தம் பார்க்குறான், டக்குன்னு தூக்குறான், அப்போ அந்த பொருளை எடுக்கிறான், வேற ஒருத்தன் பொருளை, குற்ற மனப்பான்மை, இது குற்றம் இல்லையா? அது மாதிரி எந்த குற்றமாக இருந்தாலும் அதில் ரெண்டு முனை உண்டு. ஒன்று அந்த குற்றத்துக்கான செயல், இன்னொன்று குற்ற மனப்பான்மை இல்லையா? இப்போ இவன் வாலி இதை சொன்னால் அவன் உனக்கு என்ன ஆச்சு? வாலி சொன்னதை ராமன் ஏற்றுக்கிட்டானா, ராமன் சொன்னதை வாலி ஏற்றுக்கிட்டானா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அது இதுவும் லாட்டின் மேக்ஸிம் தான், லத்தீன் நீதியல் கோட்பாடு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ் இப்சா லாக்கிட்டர்னு என்று பெயர். ரெஸ் இப்சா லாக்கிட்டர்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு விளக்கம் தேவையில்லை. தினத்தந்தியில் இது மாதிரி கருத்து படம் போட்டு இதுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு போடுவாங்க, பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, சிலத்துக்கு எவிடன்ஸே தேவையில்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் வெட்டினேங்க ஆனால் கொல்லலைங்கிறான்னு வச்சுக்கோ, ஒருத்தன் எதால் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியால் வெட்டினேன், உடனே கத்தியை ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்க, அவன் பிரெட் பாடியில் ஒரு காயம்தான் இருக்குது, தட் இஸ் ஃபேட்டல், அது ஒன்றே போதும் இறப்புக்குன்னு அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன நம்ம ப்ரொசீவ் பண்ணுறோம்? இந்த ஜட்ஜியே இதை கொட்டினதை பார்க்கல, ஜட்ஜி சாட்சியங்களை வைத்து தீர்மானிக்க வேண்டிய நிலை. அப்போ என்னங்கிறாரு, இவங்க நான் கொல்லலை ஆனால் வெட்டினேங்கிறான், இந்த கத்தியால் தான் வெட்டினேங்கிறான், ஒரு வெட்டு தான் வெட்டியிருக்கான். அப்போ இதுக்கு வேறு விளக்கமே தேவையில்லை, இவன் சொன்ன இதுவே ஒப்புதல் வாக்கு மூலம். இதுதான் ரெஸ் இப்சா லாக்கிட்டர் இல்லையா? ரெஸ் இப்சான இதுக்கு வேறு விளக்கம் தேவையில்லை என்ற மாதிரி. அங்கே என்ன ஆகுதுன்னா, ராமன் அருகில் நிற்கிறான், தாடையும் நிற்கிறான், அவன் இவன் விபீஷணன் நிற்கிறான். அப்போ உயிர் துறக்க போகிறான் வாலி. வாலி தன்னுடைய மகன் அங்கதனை கூப்பிட்டான். அங்கதனை கூப்பிட்டு என்ன பண்ணா, ராமன் கையில் ஒப்படைச்சான். ஏன் தன் தம்பி சுக்ரீவன் ஒப்படைச்சிருக்கலாமே, அவனுடைய தாயார் தான் ஒப்படைச்சிருக்கலாமே தாரையிட்ட, ஏன் ராமன் கையில் ஒப்படைச்சான்?
எந்த வசனமே இல்லை, எந்த வசனமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா பண்ண குற்றம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறான். யாரு? வாலி. ஏன்னா நான் உனக்கு எதுவும் கெடுதல் பண்ணல, என்னையா இது பண்ண, அரக்கனாகிய ராவணன் உன் மனைவியை கொண்டு போனதாக்க என்ன நீ தாக்குறியா அப்படிலாம் கேட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. நாம் தவறு செய்தோம், அதற்கு தண்டனை வழங்கினான். ஏனென்றால் அவர் ஒரு மன்னன், அவன் நியாயத்தை காக்க, அவன் சொல்வது சரிதான் அப்படின்னு யாரு? வாலி ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் தன் மகனை அங்கதனை ராமனிடம் ஒப்படைக்கிறான். அதுதான் ரெஸ் இப்சா லாக்கெட்டர் என்ற லத்தீன் நீதியல் கோட்பாடு கூறுகிறது இல்லையா? சரி, அப்புறம் என்ன ஆச்சு? கடைசி வரலையும் அவன் அங்கதன் கூடவே இருந்தானா? கடைசியில் இந்த பட்டாபிஷேகம் பார்த்தீங்கன்னா தெரியும். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளி எந்த, வரதன் வெண்குடை கவிப்ப, இருவரும் கவரி பற்ற, விரை செறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் வன்மை, மரபுலோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனை புனைந்தான் மௌலின்னு வரும். அது என்ன சொல்றான்? அரியணையை அனுமர் தாங்கிறார். அங்கதன் உடைவாளி எங்க? அங்கதன் இந்த வாலியினுடைய மகன், அவன் தான் அங்க பாதுகாப்புக்கு உடைவாளோடு இருக்கிறான். இருவரும் கவரி பெற்ற. யார் இந்த இருவர்? சொல்லவே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ சிலதை சொல்லவே கூடாது. நான் கூட சொன்னேன்ல, இப்போ போயிட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் போய் உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேங்க, உங்களை அதிகமாக விரும்புறது நான் தான், இந்த பாருங்க பேப்பரில் கூட 100 தடவை எழுதி வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறது இல்லை. ஒரு நண்பன் இன்னொரு நண்பர் பார்த்து பார்த்தீங்களா, உங்களை ரொம்ப விரும்புறது நான் தான், அது அவங்களே உணர்வாங்க. உணர்கின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி சிலதை சொல்லாமலே சொல்ல வைப்பது, புரிய வைப்பது. இங்கே கம்பராமாயணத்தில் அப்படி வருது. இருவரும் கவரி பெற்ற. இந்த கவரினை வீசுகிறாங்க, வெண்சாமரம் வீசுகிறார்கள். யார் இருவர்? சொல்லவே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன்னா அங்கே அரியணையில் ராமன் உட்காந்துருக்கான், அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளி இந்த, பரதன் வெண்குடை கவிப்ப, வெண்குட்டக்கூடிய பரதன் பிடிக்கிறான். அப்போ ராமன் 2 பேர் போயிடுச்சு. பாக்கி நகுலம் சகாதேவன் அவன் தான் இருக்க முடியும். ஒருத்தன் அந்த இதில் அரியணையில் உட்காந்துருக்கான் ராமன், பரதன் வெண்குட்டக்கூடியே பிடிச்சிருக்கான் சொல்லிட்டான். இருவரும்னா பாக்கி 2 பேர். ஆக சொல்லாமலே சொல்லுகின்ற ஒரு நிலையையும் அங்கே பார்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ கம்பராமாயணத்திலே அந்த நீதியல் கோட்பாட்டை, நீதியல் கோட்பாட்டுனா நான் சொன்ன மாதிரி ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசிமென்சிட்டான்னு சொன்னேன். ஒரு குற்றத்துக்கு 2 மனப்பான்மை வேண்டும், 2 கூறுகள் வேண்டும். ஒன்றிலே குற்றத்துக்கான செயல், இன்னொன்று குற்ற மனப்பான்மை. அப்போ இதில் ஒன்று இல்லைன்னா கூட அது குற்றமாகாது. அதனால வாலி என்ன சொல்றான்? குரங்குகளுக்கு விலங்குகளுக்கு இதெல்லாம் பொருந்தாதுங்கிறான். விலங்கா இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் தெரியும், அதனால மனிதர்களுக்கான சட்டம் பொருந்துங்கிறான். அப்ப அங்க ஆக்டர்ஸியா இருக்கு, மென்சரியா இருக்கு, அது குற்றம் தாங்கிறான் ராமன். எங்க இன்றைய கால கட்டத்திலே உள்ள நீதியல் கோட்பாட்டை கம்பன் அப்போதே சொல்லியிருக்கான் வாலியின் வாயிலாக. வாலியின் வாயிலாக இன்றைய நீதியல் கோட்பாட்டை சொல்லுகிறான். சரி, ரெஸ் இப்சா லாக்கெட்டர்னு சொன்னேன், இதற்கு விளக்கம் தேவையில்லை என்று அதுவும் ராம கையில பிடிச்சு கொடுக்குறான் அங்கதனை. அவனை கடைசி வரையும் தன் கூடவே வச்சிருக்கான். அது பட்டாக பாடலில் வருது. இப்படி பல நீதியல் கோட்பாடுகள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு ஒன்று தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். அதில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் ஈஸியாக. மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் என்னென்னா ஒரு அற்புதமான கதை. ஆண்டனியோன்னு ஒருத்தர் இருக்கான், பெரிய பணக்காரன், பல கப்பல்களுக்கு அதிபதி. அவனுக்கு ஃப்ரெண்டு பெசானியோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும். அவன் தன்னுடைய நண்பன்ட்ட எப்பவும் உதவியே கேட்டதில்லை. திடீர்னு ஒரு உதவி கேட்குறான். என்ன கேட்குறேன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு. அதுக்கு நான் தர்றேன்றான். அவன் இவன்கிட்ட பணம் இல்லை. யார்கிட்ட? ஆண்டனி பெரிய மர்ச்சன்ட் இருக்கானே, அவன்கிட்ட பணம் இல்லை, அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் ஒரு யூதர், அவன்கிட்ட போய் நான் பணம் கேட்க விரும்புகிறான். அவன்கிட்ட போனால் அவன்கிட்ட இவன் மேலே பயங்கர பொறாமையில் இருக்கான் ஷைலக். உடனே அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு வசமாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லி, நீ எவ்வளோ நாள் தருவேன்? நான் 10 நாள் 15 நாள் 1 மாதம் கொடுத்துருவேங்கிறான். அதுக்குள்ளே கொடுக்கலண்ணா உன் உடம்பில் நான் எங்கே விரும்புகிறனோ அந்த இடத்துல 1 பவுண்டு தசையை வெட்டி எடுத்துக்குவேங்கிறான். யார்? இந்த ஷைலக்குங்கிற ஜூ. ஏன்னா இவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். எப்படியும் கப்பல் வந்துட்டு போகுது, இவனுக்கு தூக்கி எறிஞ்சிடலாம், இவன் கொடுக்குற கோடிக்கணக்கான பணம் நமக்கு சாதாரணம் நினச்சி ஆண்டனி சரின்னு கையெழுத்து போட்டான். இதில் பத்திரத்தில் இந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கலன்னா 1 பவுண்டு சதையை உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வெட்டி எடுத்துக்கணும். தன் நண்பனை காப்பாற்றுவதற்காக என்ன ஆகுது, எல்லாம் இப்போ பெரிய சூறாவளி புயல் அடிக்குது, கப்பல் வரல. எந்த கப்பலும். ஷைலுக்கு வந்தான், நீ 1 பவுண்டு சதையை கொடுங்கிறான். கேட்கும்போதே நான் இதுக்கு கொடுத்தான். அங்கே உள்ள தீர்ப்பு அந்த நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போனோம்னா அதுக்குள்ளே கப்பல்லாம் வந்துடுது. இவன் ஆண்டனி சொல்கிறான், உனக்கு எத்தனை மடங்கு வேணும்? 3 மடங்கு வேணுமா? 5 மடங்கு வேணுமா? வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு வேணாம், 1 பவுண்ட் சதை தான் வேணும். 1 மாதம் காலம் கெடு முடிஞ்சு போச்சு.
இப்போ பணத்தை கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு 1 பவுன் சதை நீ எழுதி கொடுத்தா மாதிரி கொடுத்துரு பண்ணுறான். அங்கே உள்ள சட்டப்படி என்னென்னா, என்ன எழுதுனாங்களோ கையெழுத்து போட்டு இது பண்ணியிருந்தா அது செல்லுபடி ஆகும். அங்கே உள்ள மக்களும் அதே தான் சொல்கிறாங்க, வேறு வழி இல்லைங்க. என்ன இவன் வந்து பெசானி வந்து கெஞ்சிறான், ஐயோ என் நண்பன் எனக்காக உயிரை இழக்கிறான், என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி பன்னாடு பெண்கள் தினம், அதனால் அந்த பெண்ணை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி இருக்கிறார் ஷேக்ஸ்பியர். என்ன சொல்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் பெண் ஒருவர் வருகிறார், அது யாருன்னே தெரியல, மாறு வேடத்தோட, நான் இந்த வழக்கை நடத்துகிறேன்னு. என்னென்ன உடனே அந்த ஷைலக், அந்த ஜூவை கூப்பிட்றாங்க. ஜூன்னா தெரியும் உங்களுக்கு, யூதர், அவன் பெரிய மணிலெண்டர். அவனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்? 1 பவுண்ட் சதை தானே, அதானே அக்ரிமெண்ட்டில், எடுத்துக்கோ. இவ்வளோலாம் முடிக்கிறாங்க எல்லாரும். ஆண்டனி தராசோட கத்தியோட வந்துட்டான் அவன். ஆனால் ஒரு கண்டிஷன், இதில் வந்து ரத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாது, சிந்துச்சுன்னா உனக்கு அதே மாதிரி கட் பண்ணி நாங்கள் பண்ணிவிடுவோம், கூடவோ குறைச்சலோ போகக்கூடாது, 1 பவுண்ட்னா கரெக்டாக 1 பவுண்ட் தான் கட்டி எடுக்கணும். என்ன பண்ணுவான் ஷைலாக்கு? இல்லை 3 பவுனுக்கு பணம் தர்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்போ 1 பவுண்ட் தசையை நீ வெட்டி எடுத்துக்கணும், அவ்வளோதான், அதான் அக்ரிமெண்ட், வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு இந்த போர்ஷியாங்கிற அந்த மணமகள், அந்த பெசானியோ கல்யாணம் பண்ண இருந்தானே அந்த பெண், அவள் தான் வழக்கறிஞர் வந்து சொன்ன உடனே வேறு வழி இல்லை, என்ன பண்ணுவான்? என்ன மன்னிச்சிருங்கிறான் ஷைலக்கு. அந்த நாட்டு சட்டப்படி ஒருத்தங்களை அநியாயமாக கொல்ல நினைத்தால் அவனுக்கு தண்டனை உண்டு. ஷைலக்கு தண்டனை கொடுக்க வேண்டி வருது. ஷைலக்கு ஒரே பெண்ணை அவன் வேற ஒருத்தன் லவ் பண்ணுறான், அவன் சாதாரண ஏழை நல்லவன், அவனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடு, ஒரு சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி வைன்னு சொல்கிறாங்க ஆண்டனியும் பெசானியும். அதே மாதிரி எழுதி கொடுக்குறான். அந்த கதையை முடிக்கிறாரு ஷேக்ஸ்பியர். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நுணுக்கமான உண்மை, வளன்னு நிறைய பேசிக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு வழக்கு நடத்துறது பிரயோஜனம் இல்லை. இதில் நுணுக்கமான உண்மை என்ன? 1 பவுண்ட் சதையை எடுத்துக்கணும். எப்போ வெட்டி கொடுத்துக்கணும், எடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. 1 மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அதை கேட்குறான் இல்லை, அதுலேயே புடியாக இருக்கான். ஏன்னா அந்த நாட்டு சட்டம் என்னென்னா, எழுதி கொடுக்கப்பட்டவையை நிறைவேற்றியாக வேண்டும். அப்போ இங்கே பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழாமல் எப்படி வெட்ட முடியும்? கூடவோ குறையும் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? அதுதான் இதே சிலப்பதிகாரம் என்பது உண்மை, உண்மை சம்பவத்தை பின்பற்றிய ஒரு காப்பியம். அது ஷேக்ஸ்பியர் சொன்னது கற்பனை, முழுவதும் கற்பனை. இங்கே என்னன்னா, கோவலன் கொலை செய்யப்படுகிறான் இல்லையா? ஏன்னா கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு காணாமல் போய்விடுகிறது. தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். உடனே மன்னன்ட்ட சொன்ன உடனே, மன்னன் எந்த மூட்டில் இருந்தானோ தெரியல, கொன்று கொணர்க சிலம்பினான். நம்ம பேரரசு பெருந்தேவியினுடைய கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு ஒருத்தன் வச்சிருக்கான், ஒத்த சிலம்பு, அதுவும் அது கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு தான் அப்படின்னா, அப்போ மன்னன் இந்த பெரிய குற்றத்துக்கெல்லாம் மரண தண்டனை தான். கொன்று கொணர்க சிலம்பினான் பாண்டிய நெடுஞ்செழியன், கொண்டுட்டாங்க. இவ போறா, யாரு? கண்ணகி. தேராமன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமயவர் எப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், அந்த பாடல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்ன உடனே இது என்ன பண்ணுறா, யாரையோ நீ மடக்கொடியோன்னு கேட்பாங்க. மடக்கொடியோன்னா கொடி போன்ற உடையுடைய பெண்ணே நீ யார் என்று கேட்கிறான். இவன் தேராமன்னா செப்புவதுடையன்கிறான். இவன் தேரவே மாட்டாங்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனை தேராமன்னா என்கிறான். அப்போ இது இலக்கியம் என்பது காலங்காட்டுவது, மக்களுடைய இயல்பை காட்டுவது. சரித்திரம் என்பது அப்படி அல்ல. சரித்திரத்தில் பொய்கள் நிறைய இருக்கும். இப்போ உங்களுக்கு முன்ன ஒரு பேழையை ஒரு அரசியல் கட்சி புதைத்தார்கள். அந்த பேழையை அடுத்து வந்த ஆட்சியினர் எடுத்து விட்டு வேற பேழையை புதைத்தார்கள். அப்போ யார் காலத்தில் என்ன பண்ணுறாங்களோ அப்படியே கற்பனையெல்லாம் சேர்த்துருவாங்க. மோசமான உடம்பு ரொம்ப நல்லவனாக சொல்லுவாங்க. இது சரித்திரத்தில் உண்டு, ஆனால் இலக்கியத்தில் இப்படி உண்டாது இல்லை. ஏன்னா இலக்கியம் என்பது அந்த கால கண்ணாடி என்று சொல்வார்கள். அப்போது மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர்கள் பண்பாடு எப்படி இருந்தது, இதையெல்லாம் காட்டுவதுதான் இலக்கியம். அப்போ மன்னரும் சட்டத்துக்கு உட்பட்டவன், நீதிக்கு உட்பட்டவன் என்பதை தான் அந்த சிலப்பதிகாரம் காட்டுகிறது. கிங் கேன் டூ நோ ராங்னு ஒரு பழமொழி உண்டு. அது ஆங்கில ஒரு மன்னர் செய்தால் தவறில்லை, அது பிற்காலத்திலே தான் சரி பண்ணப்பட்டது. கிங் கேன் டூ நோ ராங் என்பது இப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்திலே என்னாச்சுன்னா, இப்போ ஒரு அரசு வெஹிக்கிள் ஒருத்தனை அடித்து கொண்டு வச்சுக்கலேன், நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு போர் வீரனே தப்பாக ஒருத்தனை கொண்டுட்டான்னா, ஏன்னா அரச செயலுது, அப்போ அரசன் செஞ்சால் தப்பு இல்லை, குற்றமாகாது என்பது. பிறகுதான் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாடிஃபை பண்ணி, இல்லை அரசன் செஞ்சாலும் தப்பு தாங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் தான் பிரிட்டிஷ்காரர்களால் பின்பற்றப்படுது. ஆனால் நம்ம இலக்கியத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனே அவன் உயிரை இழக்கிறான், யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்கிறான். இவன் அப்போ என்னன்னா ஒரு நுணுக்கமான கருத்து என்ன சொல்கிறா, இவன் யாமுடை சிலம்பு மணியுடைய அறியங்கிறான். அவன் சொல்கிறான் எம்முடையது முத்துடை அறியங்கிறான்.
அதை அரியன்னா அந்த கால் சிலம்பில் உள்ள பரல்கள் இருக்கும். இது கண்ணகியுடையது மாணிக்க பரல்கள். பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி பாண்டிமாதேவியினுடைய சிலம்பினுடையது முத்துப்பரல்கள். அப்படியே மன்னன் என்ன பண்ணுறான், மன்னன் இதோ இருக்கு அப்படி காட்டுறான். அதை கால் சிலம்பு வாங்கி உடைக்கிறான். மணி அவருடைய முகத்தில் தெரிக்குது. யார் முகத்தில்? மன்னர் முகத்தில், அரசபையில் பார்க்குறான். அது மாணிக்க பரல், முத்துப்பரல் இல்லை. அவன் ஆடி போகிறான். அவன் என்ன சொல்கிறான், கோவலன்ட்ட நம்ம பாண்டிமாதேவியினுடைய சிலம்பு இருக்கும்போது அவன் கல்வன் சொன்னேன், இப்போ உன் சிலம்பு தான் என் கையில் இருக்கு, அப்போ நான் தான் திருடன், யானோ அரசன் யானே கல்வன்கிறான். இல்லை அப்படி மயங்கி விழுறான். மயங்கி விழுந்து உயிர் போய் விழுந்து கணவரை இழந்தோருக்கு காட்டுவது இல்லை என்று சொல்லி பாண்டிமாதேவி இறக்கிறான் அப்படின்னு வருது. அப்போ என்னன்னா, மன்னர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான், நீதிக்கு உட்பட்டவர்கள் தான் என்பதுதான் தமிழ் இலக்கியம். அதுதான் தமிழ் இலக்கியம் காட்டும் நீதியியல் கோட்பாடு. யாரும் நீதிக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அனைவருமே நீதிக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் என்ற ஒரு நிலை பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முந்தையே நமக்கு இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. இல்லை, இது பாராட்டத்தக்கது. அது மட்டுமல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா சில இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே நம்ம எங்கள் துணைத் தலைவர் வந்திருந்தார். அவர் பேசும்போது அண்ணா மாவட்டம், அதனால் அண்ணாவை பற்றி ஏதாவது பேசணும்னு அவர் சொன்ன பிறகு எனக்கே ஞாபகம் வருது. நான் இந்த மாவட்டத்திலே நீதிபதியாக இருந்திருக்கிறேன். அதனாலே பல வழக்கறிஞர்களை என்னை பார்த்தார்கள், வழக்கறிஞர் தங்க தலைவர்கள் எல்லாம். இன்றும் அவர்கள் அந்த அன்போடு மதிப்போடு இருக்கிறார்கள். இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூட ஒரு வழக்கறிஞர் தான். எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ண, ஐயோ நீங்கள் வந்திருக்கீங்க, நான் வந்திருப்பேனே, எனக்கு சொல்லலையே நீங்கள் என்னாரு, எனக்கே இப்போ தான் தெரியும்னு சொன்னேன். அதாவது இது எதை காட்டுகிறது, நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு அன்பு மட்டும்தான் இருக்கிறது, ஒரு நட்பு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அது விஞ்சி நிற்கிறது, தலை தூக்கி நிற்கிறது. அதுக்கு ஈடு இணையாக எதுவும் இல்லை. இப்போ ஆசிரியரே ஒருத்தர், இப்போ நான் தமிழ் இலக்கியம் படிக்காதவன், என்ன காரணம்னா நான் 10th 11th இன்ஜினியரிங்க்கு தமிழ் செகண்ட் பேப்பர் கிடையாது, ஹிஸ்ட்ரி ஜாகிரபி கிடையாது, அது ஒரு 5-6 பேப்பர் உண்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அப்போ அதுலேயும் தமிழ் லிட்ரேச்சர் கிடையாது. அப்புறம் காமர்ஸ் அதுலேயும் கிடையாது. அப்போ எப்படி தமிழ் என்னால் பேச முடியுது? அதன் மீது நமக்கு உள்ள ஈடுபாடு இல்லையா? அந்த ஈடுபாட்டினால் ஏன் இதை சொல்கிறேன்னு நீங்களும் அப்படி வர முடியும். நான் வந்து மெடிக்கல் படிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் லிட்ரேச்சர் கிடையாது, தமிழ் இலக்கியம் கிடையாது, தேவையில்லையே. கம்பர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? இல்லை பெரிய அறிஞர்கள்லாம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க? பாரதி வரையில் ஒன்றும் இல்லையே. அப்போ ஒரு சுய விருப்பம் இருக்குமானால் நம்மால் முடியும். இல்லை, அண்ணாவை கூட திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் பற்றி அண்ணாவை பற்றி பேசலன்னு ஒரே அடுத்தடுத்து 3 வார்த்தைகள் வருமாறு ஒரு சென்டென்ஸ் உங்களால் நீங்களாம் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு கூட கேட்குறாங்க திடீர்னு. உடனே டக்குன்னு சொல்றாரு, நோ சென்டென்ஸ் வில் எண்ட் வித் த வேர்ட் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜங்ஷன். நோ சென்டென்ஸ் வில் எண்ட் வித் த வேர்ட் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜங்ஷன். என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையும் பிகாஸ் என்ற வார்த்தையோடு முடியாது. ஏனென்று சொன்னால் பிகாஸ் என்பது ஒரு இணைப்பு வார்த்தை, கன்ஜங்ஷன். இது மாதிரி பல இதை பேசியிருக்காரு இல்லையா? அது ஒரு 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 ஆழமான கருத்து அது. சரி, இப்போ சிலப்பதிகாரத்தை பார்க்கின்ற போது அப்போ அது உண்மை சம்பவம், ஆனால் இலக்கியம் என்று சொன்னாலே கொஞ்சம் புனைவு உண்டு. அப்படி கொஞ்சம் புனைவுகள் இருக்கலாம் இல்லையா? இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்திலே மனுநீதி சோழனை பற்றிய ஒரு வரலாறு வருகிறது. மனுநீதி சோழன் என்பவன் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன் இல்லை, திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். ஐயன் திருவள்ளுவர் சொன்னாரே, முத்தமிழறிஞர், அவரும் திருவூரூர்கார் தான். இங்கே இருப்பவரும் திருவாரூர்கார் தான் எங்கள் உறுப்பினர். நானும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், அந்த தஞ்சை மாவட்டம். அதில் எல்லாருக்கும் பெருமை உண்டு, நான் மட்டும் அந்த முழு பெருமையை அடித்து சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா, வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தன் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. பெண்ணே நீ யார் என்று கேட்கிறான் பாண்டிய நெடுஞ்செழியன். அப்போ சொல்றா, தேராமன்னா சிப்புவதுடையன் எல்லரு சிறப்பின் இமயவர் இப்ப புல்லூருவின் அந்த சிபி சக்கரவர்த்தி சொல்லி சிபிச்சக்கீர் வாழ்ந்த சோழ நாடு. ரெண்டாவது அடுத்து சொல்றான், வாயிற்கடைமணி நடுநா நடுங்க. மனுநீதி சோழன் அரண்மனை வாசலிலே ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியிருக்கான். இப்பெல்லாம் மனு கொடுப்பாங்க, கலெக்டர் மீட்டிங்னா மனு கொடுப்பாங்க, நாங்கள்லாம் போகிற இடத்துல கூட மனு கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் பரிசீலனை செய்து நம்மால் முடிந்த உத்தரவுகளை போடுவோம். ஆனால் அந்த காலத்தில் மனு யார் கொடுப்பாங்க? எல்லாம் ஓலைச்சுவடு ஆயிடுச்சே. அப்போது ஆராய்ச்சி மணியை கட்டியிருக்கிறான் அரண்மனை வாசலில். அதை யார் அடிக்கிறார்களோ உடனே மன்னர் வந்து அவங்களுடைய குறை கேட்டு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுவான், அவர்களுக்கு நீதி வழங்குவான். இதைத்தான் மனுநீதி சோழன் செய்தான், சமநீதி கண்ட சோழன். நம்ம உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு சிலை இருக்கிறது, அங்கே 2 சிலை இருக்குது. ஒன்று முத்துசாமி ஐயர், அவரும் திருவாரூர் தான்.
இன்னொன்று மனுநீதி சோழன், அவரும் அந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சரி, இப்போ அந்த வாயிற்கடைமணினா அரண்மனை வாசலில் உள்ள அந்த மணி, அது மாடு அடித்ததாக பசு அடித்ததாக கூறவில்லை. இளங்கோவடிகள் ரொம்ப எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கான், வார்த்தையை சரியாக போட்டிருக்கான். எப்படி மாடுக்கு என்ன தெரியும், ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு, போய் அடித்தா நீதி வழங்குவார்னு தெரியுமா பசுவுக்கு? அதெல்லாம் தெரியாது. அதனால் இயற்கையாக சொல்கிறான். மணி காற்றுல கூட அடிக்கப்பட்டிருக்கலாம், வேற யாராவது அடிச்சிருக்கலாம். மணி அடிக்கப்படுகிறது. வாயிற்கடைமணினா அந்த அரண்மனை வாசலில் கட்டப்பட்டிருந்த அந்த ஆராய்ச்சி மணி நடுனா அந்த பெண்டுலம் இருக்கு இல்லையா, அது அடிக்குது. அது மாடு அடித்ததா பசு அடித்ததா சொல்லலை. எப்படி ஜாக்கிரதை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு பாருங்க இளங்கோவடிகள். மணி அடிக்கிறது, உடனே யாரோ சொல்கிறாங்கன்னு வந்து பார்க்குறாரு. ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. ஆனா பசுனுடைய கண்ணிலிருந்து தண்ணி ஓடுது. இப்போ கூட நம்ம கிராமங்களில் கண்டுகுட்டி இறந்து போச்சுன்னா பசுக்கு கண்ணீர் வரும். இந்த புறாவெல்லாம் வந்து குஞ்செல்லாம் தூக்கிட்டு போகும் காக்கா. நாங்கள் 8th ஃப்ளோரில் நான் இருக்கும்போது 6th ஃப்ளோரில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், டவர் பிளாக்ல. அப்படியே சோகமாக உட்காந்துருக்கும் அந்த புறா இல்லையா, ஏன்னா குஞ்சு போயாச்சு முட்டை போயாச்சு இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சரியாயிடும். அது மாதிரி அந்த பசு கண்ணீர், ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. அந்த பசுவனுடைய கண்ணிலிருந்து வழிகின்ற தண்ணீர் தன் நெஞ்சை சுடுது. தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியங்கிறார். அப்படி ஒரு பசுவுக்கு நீதி வழங்குவதற்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலிட்டு கொன்றானே அந்த மனுநீதி சோழன் வாழ்ந்த சோழ நாடு. அதை பூம்புகாரை சேர்ந்தவர். புகாரின் பதிய, புகார்னா உங்களுக்கு தெரியும், பதினா ஊர், பதினா கணவன் என்ற பெயர் கூட உண்டு. அப்ப என்ன சொல்றான், வாயிற்கடைமணி நடுனா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் தேர்காலிட்டு வாழ்ந்த பெரும் புகாரினுடைய ஊர் என்று சொல்லுகிறார். அதில் நான் என்னை திருவாரூருக்கு ஒருவர் என்னை அழைத்து சென்றிருந்தார். அவருக்கு வேண்டியவங்க பல பேர் இருந்தாங்க இந்த மனுநீதி சோழன் விழாவுக்கு. அப்போது நான் சொல்லுவது, நான் உயர்நீதிமன்ற நீதியாக சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த போது அங்கே போன பிறகு தான் தெரியும், அவர் நீட்டு தாடி வச்சிருப்பார். அவர் அங்கே உள்ள தலைமை கொடுக்கறன்னு பிறகு தான் எனக்கு தெரியும். அவர் வீதியிலே போட்டார் இந்த மீட்டிங்கை எல்லாம் இதில் போட்டாங்க, கெஸ்ட் ஹவுஸில் பெரிய பந்தல் போட்டுது. அங்கே உள்ளே கொண்டு போய் காலையிலே வந்துட்டிங்கன்னா நல்ல நேரம் காலையில் போய் கட்டினா 3ஆம் புறத்து சுர 2ஆம் வளாக சுவர், பல கல்வெட்டுகள். அதில் மனுநீதி சோழனை பற்றிய கல்வெட்டுகள் பல இருக்குது. சமநீதி கண்ட சோழ புராணம், மனுநீதி சோழ புராணம், கலிங்கத்து பரணி, எல்லாத்துலேயுமே மனுநீதி சோழன் என்ன பண்ணாங்கிறது இருக்குது. ஆக அதில் பின் சேர்க்கைகள் சிலது இருக்கலாமே தவிர அந்த கருப்பொருள் உண்மை எப்படி சிலப்பதிகாரம் உண்மையோ அது போலவே. அப்போ என்ன பண்ணுறான், அது ஒரு பசுவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நியாயங்கள் எல்லாத்துக்கும் பொது தான். இவனுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். அதுக்கு முந்தைய யார் என்ன ஜாதி அவன் என்ன பண்ணானோ அதுக்கு தக்கவாறு தண்டனை, இன்னொருத்தன் வேறு தண்டனை, ஜாதியின் அடிப்படையில் தான் தண்டனை. சப்போஸ் ஒரு 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 குற்றத்தை ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவன் முதல் வர்க்கம், ஏன்னா அந்த வர்க்க இதுக்கெல்லாம் போகல, 4 சதுர்வர்ணம் உங்களுக்கு தெரியும், பிராமணர் சத்திரிய வைசியர் சூத்திரர். அதில் அவர் பண்ண அதுக்கு தண்டனை குறைவு, இன்னொருத்தர் பண்ணால் அதை விட கொஞ்சம் கூட. இந்த 3வது நிலையில் இருக்காருன்னா அவர் பண்ணார்னா அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருவான். அப்போ யூனிஃபார்ம் தண்டனை கிடையாது, ஒரே நிலையிலே தண்டனை கிடையாது. யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அதுக்கு தவிர தண்டனை கொடுத்தது. 1860 லார்ட் மெக்காலேன்னு ஒரு பெரிய அறிஞன், அவன் தான் ஐபிசி இந்தியன் பீனல் கோட்டை உருவாக்கினான். அவன் உருவாக்கின பிறகு ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வருகிறது. எல்லோருக்கும் யார் எந்த குற்றம் பண்ணாலும் ஒரே தண்டனை தான். இந்த ஜாதி இந்த மண்ணாங்கட்டிலாம் கிடையாது. இவன் திருநாளும் அவன் திருநாளும் ஒன்று தான், இவன் குளம் பண்ணாலும் அவன் குளம் பண்ணாலும் ஒன்று தான். அப்போ யூனிஃபார்மிட்டி வருது இல்லையா? அதுக்கு முந்தைய ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லை. அதில் குற்றம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இந்தியன் பீனல் கோட்ல. அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆழமான அறிவு! குற்றம்னா என்ன? குற்றம்னா ஒரு செயலாக தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு செய்யாமையாகவும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு பேங்கை திருடிட்டு போகிறாங்க, கொள்ளையடிக்கிறான், பூட்டை உடைக்கிறான், அங்கே வாட்ச்மேன் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கான், இல்லை முடிச்சுட்டு இருக்கான். காலையில் என்ன ஏன்னா அவன் ஒரு கூட்டம் வந்தாங்க, உடைச்சாங்க, என்கிட்ட சாவி கட்டான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் பங்கெல்லாம் கேட்கல அப்படின்னு சொன்னால் அவனை என்ன செய்வீங்க? அவன் பண்ணது குற்றமா இல்லையா? குற்றம். பேங்க்கு லாக்கருடைய பூட்டை உடைச்சான், கொள்ளையடித்தான், அதுவும் குற்றம் தான். அங்கே இருக்கிற வாட்ச்மேன் பார்க்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒன்று, அதுவும் குற்றம் தான். அதுக்கு தானே இருக்கான். அப்போ ஒரு செயலாக இருக்கலாம், செய்யாமையாகவும் இருக்கலாம் குற்றம் என்பது. an act or omission which is punishable under law is a crime னு வருதுங்க இந்தியன் பீனல் கோட்ல. ஒரு செயலோ ஒரு செய்யாமையோ தண்டனைக்குரியதாக இருக்குமானால் அது குற்றம் என்று சொல்லுகிறான்.
இல்லை. அப்போ திருக்குறளை பார்த்தீங்கன்னா அது செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறாரு. செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யக்கூடாத ஒன்றை செஞ்சாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் அது குற்றம், அது தவறு, அது கெடுத்து விடும் நாட்டையே மக்களையே என்று சொல்கிறார். இந்த ஆழமான கருத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவருக்கு இருந்திருக்கிறது இல்லையா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்களை பலர் பார்க்குறோம், எல்லாம் சோகமாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு நகைச்சுவை ஏதாவது சொன்னால் தான் வந்து கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு போதை நிலையில் நாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அதற்கு நான் காரணமாகி விடக்கூடாது. ஒரு பையன் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கான் ரொம்ப காலமாக, ஒரு 5-6 வருஷமாக, ஒரு 15 வயசு பையன். திடீர்னு அவன் என்ன பண்ணால் அந்த ஹோட்டலை விட்டுட்டு ஒரு பூச்சி மருந்து கடை, உங்களுக்கு பெஸ்டிசைட்லாம் தெரியும், விவசாயத்துக்கு அந்த இதெல்லாம் போடுவாங்களே, என்ன என்டின் ஃபாலிடால் அந்த மாதிரி. 2 நாள் ஆச்சு, அவனை போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க ஒரு 5-6 பேர். அந்த பூச்சி மருந்து கடை ஓனர் வந்துட்டான், ஏங்க அவனை போட்டு அடிக்கிறேன், நல்ல பையன், அவன் எதுவும் தப்பு பண்ண மாட்டானே அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அவன் என்ன அந்த பெரியவரை கேட்டான்னு சொல்லுங்கள். என்ன பக்கம், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க, சேரெல்லாம் போட்டேன், தண்ணியெல்லாம் கொடுத்தேன், என்னை வந்து அடிக்கிறாங்க. சரி, இது அவன் ஒரு 5-6 வருஷம் ஒரு சாப்பாட்டு கடையில் ஒர்க் பண்ணவன், ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணவன். இப்போ 2 நாளாக தான் அந்த பூச்சி மருந்து கடையில் இருக்கான். என்ன கேட்டார் நீ சொல்லுன்றான். அவன் சொல்கிறான், பெரியவர் என்ன கேட்டார், பெரியவர் 2 கிலோ பூச்சி மருந்து கேட்டாருங்க, நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்களா பார்சலான்னு கேட்டேன், அதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. எல்லாமே அமைதியாக இருக்கீங்க, தூக்க கலகத்தில் இருக்கீங்களா? நான் என்ன தாலாட்டா பாடுறேன்? அப்போ என்னன்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் ஹோட்டலில் இருக்காவே நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் இங்கே சாப்பிட போகிறீங்களா இதுக்கு பார்சலான்னு கேட்குறான். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அடிக்கிறாங்க. பாரு, இந்த வயசா பெரியவரை போய் இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கான் அந்த பையனை. அப்போ என்னென்னா நாம் எங்கே இருக்கிறோம் என்பது தெரிய வேண்டாம். நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். இங்கே வரதட்சணை கொடுமை, ஜாதி கொடுமை, இது இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு பிழைக்க முடியாது. இல்லை, அவங்க கொஞ்சம் முன்னோக்கி வரணும். அப்படி வரலன்னா அந்த 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 15 வயது இளைஞனுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும் இல்லையா? ஏனென்று சொன்னால் இப்போ வந்து பெண் அடிமைத்தனத்தை கொண்டாட முடியுமா? இல்லை, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அங்கே ஒரு 4-5 ஒய்ஃப் கூட கட்டிக்கலாம். பாருங்கள், தசரதனுக்கு 3000 ஒய்ஃபு, அதில் 3 வந்து பட்டத்து ராணிகள். ஆக நானும் தசரதன் மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க இல்லையா? அது மாதிரி ஆமையில் பெரிய ஆமை தீண்டாமை தான், அதை நான் வச்சுட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ காலத்துக்கு தக்கவாறு நல்ல நிலையிலே நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அந்த 15 வயது இளைஞனுக்கு விழுந்த அடி சமுதாயத்தால் இவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது நம்ம என்ன, நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம்னா அந்த சமுதாயத்தை. இப்போ இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்க, பெண்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆண் படித்தால் அவன் படித்ததாக அர்த்தம், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் அந்த சமுதாயமே படித்ததாக பொருள் என்று சொல்வார்கள் இல்லையா? அது உண்மைதான். அது ஏன்னா அவங்க வந்து அதை அந்த சமுதாயத்தையே அந்த குடும்பத்தையே வழி நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த கட்டுப்பாடு கூட அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? ஆண்களை விட பெண்கள் தான் வழி நடத்துகிறார்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பன்னாட்டு மகளிர் தினம், ஆக அதுவும் முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் பாரதிய பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். நான் பல மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன், உலகத்திலே முதல் பெண்ணியல் கவிஞன் பாரதி தான். ஏன் சொல்லுங்க யாராவது? முதல் பெண்ணியல் கவிஞன் பாரதி தான். ஏன்? பெண்ணியம் என்று சொன்னால் பெண்களை பற்றி பெண்களே பேசுவது, ஆண்கள் உள்ள நுழையவே கூடாது. எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோங்க, நீங்கள் போங்க என்று சொல்கிறது தான் பெண்ணியம் இல்லை. பெண்ணியம் என்பது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வர வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து போங்க, எங்களை எங்கள் காத்துக்க தெரியும், அப்படி சொல்லி தான் பெண்ணியம். பாரதி என்ன சொல்கிறான்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தார்கள்னு சொல்ல, அந்த கூட்டத்தில் அவனும் சேர்ந்துக்கிறான். அவன் ஒரு பெண்ணிய கவிஞன், தன்னையும் பெண்ணாக உருவகித்துக் கொண்டு அவன் வருகிறான். அதனால தான் சொன்ன பெண்ணிய கவிஞன் இல்லை. அப்போ முதல் பெண்ணியல் கவிஞன் இந்த பாரதி தான் இல்லையா? அப்படி என்னவென்று சொன்னால் மிக சிறப்பான முறையிலே நம்ம பல இலக்கியங்களை சொல்லலாம். ஆக முற்போக்கு சிந்தனையோடு எல்லோரும் இயங்கினால் சமுதாயம் நல்ல நிலையில் இருக்கும் இல்லையா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.